Hello students, இந்த வீடியோவில் group 13 elements form பண்ணக்கூடிய compounds, அந்த compoundsக்கு நடுவில் properties எப்படி vary ஆகுது, ஸோ அந்த trend இதுதான் தெரிஞ்சுக்க போறீங்க. இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ட்ரெண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த ட்ரெண்ட் மட்டும் இல்லை, மற்ற குரூப்லேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரெண்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து முடியும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 13 எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். குரூப் 13 எலமெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். ஒரு குரூப் அப்படின்றவங்க என்ன அர்த்தம், ஒரு குரூப்பில் பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் 13 எலமெண்ட்ஸ் ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த டைபோரேன் அப்படின்றது. அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ், இந்த குரூப் 13 எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ். இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த ட்ரெண்ட் பற்றி சொல்கிறதுக்காக. இவங்க மோஸ்ட்லி வந்து ட்ரைஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைஹாலைட்ஸ் யாரோட அப்படின்னா ஹாலஜன்ஸோட சேர்ந்து ட்ரைஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாலஜன்ஸ் அப்படின்றது என்னது, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ரைட்? ஸோ இந்த ஃப்ளூரைட்ஸ் எல்லாமுமே அயானிக் இன் நேச்சர் எக்ஸப்ட் போரான். போரான் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃப்ளூரைட்ஸ் இல்லாமல் மற்ற அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூரைட்ஸ் எல்லாமே தே ஆர் அயானிக் இன் நேச்சர். மற்றவங்க எல்லாமே வந்து கோவலண்ட் இன் நேச்சர். மற்ற ஹாலைட்ஸ் எல்லாமே கோவலண்ட் இன் நேச்சர். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹாலைட்ஸுமே நோன் எக்ஸப்ட் தாலியம் அயோடைட், TLI3 அப்படின்னு சொல்லுவோம். TLI3. ஸோ TLI3 வந்து இது வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலியம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். தாலியம் இஸ் இன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தாலியம் என்ன, +1. இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இனட் பேர் எஃபெக்ட். எதனால தாலியம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா டவுன் த குரூப் வரும்பொழுது அந்த NS எலக்ட்ரான், இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா NS2 NP1. இந்த NS எலக்ட்ரான் ரிமைன் இனர்ட் when we move down the group. ஸோ அதுதான் இதுக்கான காரணம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கணும், முக்கியமானது இது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா லூஸ் ஆசிட்ஸ். இவங்களே லூஸ் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். இப்போது நான் உதாரணத்துக்கு இங்கே போரான் எடுத்துக்கிறேன். ஸோ போரானுடைய ஃப்ளூரைடு எடுத்துக்கிறேன். ஸோ போரான் ஃபார்ம் பண்ணக்கூடிய F. ஸோ என்ன இவங்க போரானுடைய கான்ஃபிகரேஷன் என்னது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு போரான் அட்டாமிக் நம்பர் இஸ் 5. ஸோ 1s2 2s2 2p1. ஸோ இதுதான். இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 3. ஸோ 3 ஃப்ளூரின்ஸோட இது வந்து சேருது. அப்போ டோட்டலாக எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது, இதை சுற்றி 6 பாண்ட்ஸ் இருக்குது. 3 பாண்ட்ஸ் இருக்குது. 3 பாண்ட்ஸ் அப்படின்னா என்னது அர்த்தம்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் ஆக்டட் ரூல் படி அவுட்டரில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், ஒரு ஆட்டமை சுற்றி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனா தான் ஸ்டேபிள். இவங்க 6 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் மீன்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் இவங்க எல்லாருமே. தட்ஸ் வை தே பிஹேவ்ஸ் அஸ் லூஸ் ஆசிட். லூஸ் ஆசிடாக ஏன் இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். சரி, அடுத்ததுக்கு வருவோம். இந்த லூஸ் ஆசிட் ட்ரெண்ட் பார்க்கலாம். போரான் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த போரான் ஹாலைட்ஸோடைய ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே நான் கொடுத்துட்டேன், ட்ரெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் BI3க்கு வந்து லூஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது குறைஞ்சிட்டே வருது. நமக்கு தோணும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரினஸ் more, which means this will suck the electron density from the fluorine, this will become more acidic அப்படின்னு தோணலாம். ஆனால் அது கிடையாது. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போரானோட கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி ஃப்ளூரினுக்கு எழுதுகிறேன். அட்டாமிக் நம்பர் இஸ் 9, 1s2 2s2 2p5 இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த இதுவும் 2p. ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கலாம் போரான் மொத்தம் எவ்வளோ ஆர்பிட்டால் போரானோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, Sp2 ஹைப்ரிடைசேஷன். ஏன் Sp2ன்னு சொல்கிறோம், 3 ஃப்ளூரின் வந்து சேர்ந்துருக்கு. மீன்ஸ் இது 3 ஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. p ஆர்பிட்டாலில் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கு. மீன்ஸ் போரானில் ஒரு p ஆர்பிட்டால் பேலன்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அந்த p ஆர்பிட்டால் நான் இங்கே வந்து போட்டுறேன். ஸோ p ஆர்பிட்டால் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த p ஆர்பிட்டால் எம்டி. இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூரின் பாருங்கள், ஃப்ளூரினில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
இந்த ஃப்ளூரின் பேக் டொனேட் பண்ணும் எலக்ட்ரான்ஸை. எலக்ட்ரான்ஸ் எப்படி பேக் டொனேட் பண்ணும் அப்படின்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுக்கும். ஸோ எம்டி பி ஆர்பிட்டால் ஆஃப் போரானுக்கு வந்து கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அஸ் அ ரிசல்ட் இந்த ஃப்ளூரின் கொடுக்கும், அதுக்கப்புறமாட்டிக்க இங்கே இங்கே ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா பி பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பி பை பாண்டிங் இல்லை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதன் காரணமாக தான் இங்கே இப்போ இந்த ஃப்ளூரினும் இந்த போரானும் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே 2p ஒரே சேம் ஷெல். ஸோ சிமிலர் சைஸ் ஆர்பிட்டால் ஆஃப் சிமிலர் சைஸ் வில் ஓவர்லாப் எஃபெக்டிவ்லி. அதனால தான் இங்கே என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்த போரான் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணாமல் எலக்ட்ரான் ரிச்சாக ஃபீல் பண்ணுது. இப்படி வரும்பொழுது ஹாலஜன்ஸ் நோக்கி இந்த சைடு வரும்பொழுது the size of halogens increases means இங்கே என்ன இருக்குன்னா 3p orbital 4p orbital 5p orbital இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். means the p orbitalோட size is increasing. size increase ஆகும் பொழுது இந்த போரானோட இவங்களால எஃபெக்டிவா இந்த பேக் பாண்டிங் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ as a result the போரான் என்னவா ஃபீல் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணும். அதுதான் இந்த ட்ரெண்டுக்கு காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேக் பாண்டிங் அப்படின்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. டிசெண்டிங் டவுன் த குரூப் ஏதோ ஒரு ஹாலைட் எடுத்துக்கலாம். இங்கே என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸு. ஸோ என்னன்னா ஜென்ரலாக ஹாலைட்ஸ் எடுத்திருக்கோம். ஆன் டிசெண்டிங் டவுன் த குரூப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இந்த எலமெண்ட்ஸ் குரூப் 13 எலமெண்ட்ஸை மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ குரூப் 13 ஹாலைட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ யார் இவங்களில் அதிக லூயிஸ் ஆசிடாக இருக்காங்க அப்படின்னா BX3. ஏன் BX3 வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்குன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இங்கே போக போக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பக்கத்தில் ஒரு லூயிஸ் பேஸ்ட்டு எலக்ட்ரான் வாங்கக்கூடிய டெண்டன்சி வந்து குறைஞ்சிட்டு போகுது. ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு அர்த்தம்னா லூயிஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து குறையிறதுக்கான காரணம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து பாருங்க, பாண்ட் ஆர்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாண்ட் ஆர்டர்னா பாண்ட் பிட்வீன் போரான் அண்ட் ஃப்ளூரின். ஸோ போரான் அண்ட் ஃப்ளூரின் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அதோடைய பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். டியூ டு திஸ் பேக் பாண்டிங் the பாண்ட் ஆர்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1.30 வந்து இன்க்ரீஸ், அதாவது 1ன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பேக் பாண்டிங்னால தான். அதே மாதிரியே நீங்கள் த்ரூ அவுட் இங்கே ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த ஓவர்லேப் எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. நான் அதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போது ஓவர்லேப் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான் பாண்ட் ஆர்டர் இஸ் மோர் ஃபார் BF3. அதே மாதிரி இது குறைஞ்சிட்டே போகுது, ரைட். ஸோ பாண்ட் ஆர்டருக்கு இன்வர்ஸ் ரிலேஷன் தான் பாண்ட் லென்த். பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு பாண்ட் லென்த். இப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்குன்னா பாண்ட் லென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பாண்ட் ஆர்டர்ன்றது பிணைப்பு எண்ணிக்கை, பாண்ட் லென்த் அப்படின்றது இந்த லென்த் பாண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ், பாண்டட் ஆட்டம்ஸ், அதுதான் பாண்ட் லென்த். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து கூடுதுன்னா அதாவது பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்னா குறையும். ஸோ அதான் இந்த ஆர்டருக்கு அப்படியே எக்ஸாக்ட் ரிவர்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாண்ட் லென்த். அடுத்தது வந்து பாண்ட் ஆங்கிள். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எந்த இதுக்கு கேட்டாலுமே இதுதான் விஷயம். ஸோ பாண்ட் ஆங்கிள் வந்து பார்க்கலாம். பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் BI3க்கு பாண்ட் ஆங்கிள் வந்து ஜாஸ்தி. விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இங்கே போரான் இருக்குது. ஸோ எல்லாமே என்ன ஹைப்ரிடைசேஷன் இஸ் Sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ BF3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே வந்து என்னென்னா BI3 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின் காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரின் பக்கத்தில் வந்து இருக்கும். இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து யார் டுவர்ட்ஸ் ஃப்ளூரின் இருக்கும். இதுவே அயோடினுக்கும் போரானுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ் லெஸ். அதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த அயோடின் எஃபெக்டிவாக இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து வச்சிருக்காது. அப்போ கிட்டத்தட்ட சென்டர் நோக்கி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளூரின் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஃப்ளூரின் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ரிப்பல்ஷன் இஸ் மினிமம் ஹியர், ஆனால் இங்கே கிட்டத்திலேயே இருக்குது. அப்போது இவங்களுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாண்டில் இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இந்த வெளிப்பக்கமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உள்ளே இருக்கும் பொழுது எலக்ட்ரானுடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தியாக இருக்கும். ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ பாண்ட் ஆங்கிளோடைய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது
இந்த போரான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவலண்ட் இன் நேச்சர். ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த அதே மாதிரியே இந்த போரான் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ் எல்லாமுமே தே ஆர் மோனோமர்ஸாக தான் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், போரான் வந்து இதுவே மாதிரி தானே BH3 இதுவுமே ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இது டைபோரேன்னு ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பனானா பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வருது இல்லை, டைமராக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹாலைட்ஸ் போரானோடைய ஹாலைட்ஸ் டைமராக எக்ஸிஸ்ட் ஆகிறது கிடையாது, தே ஆர் மோனோமர்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த டைமருடைய ஸ்ட்ரக்சர் யார் அப்படின்னா இவங்களை தவிர்த்து போரானை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஹாலைட்ஸ் ஹையர் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ் எல்லாமே தி எக்ஸிஸ்டஸ் டைமர்ஸ். டைமர் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா எகெயின் அவங்க ஏன் டைமராக எக்ஸிஸ்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த லூயிஸ் ஆசிட் நேச்சர் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் அலுமினியம் எழுதுகிறேன். அலுமினியம் எப்படி அலுமினியம் ஹாலைடு இருக்கும், AlCl3 இல்லையா? ஸோ AlCl3 நான் இப்படி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அலுமினியம், ஸோ Cl. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ எகெயின் Cl பாருங்கள் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த லோன் பேரை இந்த Cl இந்த அலுமினியத்துக்கு டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. again இந்த Clலையும் அந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லோன் பேரை என்ன பண்ணுது அப்படின்னா அலுமினியத்துக்கு இது டொனேட் பண்ணுது. அது மூலயமா இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் டைமராக எக்ஸிஸ்ட் ஆகுது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து டைபோரேன் மாதிரியான இது கிடையாது. இந்த டைமர் ஏன் வந்து போரான் ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஹைட்ரஜன்ன்றது ஒரு சின்ன மாலிக்யூல். இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் அகாமடேட் பண்ணி இந்த போரானால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பட் ஹாலைட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால அவங்கள இங்கே அகாமடேட் பண்ணி போரானால் சின்ன போரானால ஷேர் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. அதனால இவங்க டைமர் ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் அடக்டர். ஸோ நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் சொல்கிறேன், அதனால் கவனமாக கவனிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்டர் இஸ் நத்திங் பட் தே ஆர் லூயிஸ் ஆசிட் அண்ட் தே ஃபார்ம் பாண்ட் வித் லூயிஸ் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BF3 இருக்குது அப்படின்னு சொன்னால் BF3 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போரான் கூட இப்போ NH3ல இருக்கக்கூடிய லோன் பேரை டொனேட் பண்ணி ஒரு டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F3 அப்படின்னு சொல்லும்போது F3F இங்கே இருக்குன்னா லோன் பேரோட சேர்ந்து இது டேட்டிவ் பாண்ட் வந்துருச்சு. இங்கே N அப்புறம் H3 வந்து இருக்கும். ஸோ நவ் என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் போரான் இன் திஸ் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் போரான் வந்து இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டலாக எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்குது? 4 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருந்தது? Sp2 ஹைப்ரிடைசேஷன். இப்போ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் போரான் ஹியர் இஸ் Sp3 ஹைப்ரிடைசேஷன். இது ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த மாலிக்யூல் கொடுத்துட்டு இந்த மாலிக்யூலில் மென்ஷன் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே Sp3 ஹைப்ரிடைசேஷன் ஏன் அப்படின்னா இங்கே டோட்டலாக 4 பாண்ட்ஸ் போரானை சுற்றி இருக்குது. அதனால் சரி, அடுத்தது இந்த ஹாலைட்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது தே ஃபார்ம் MOH3 த்ரைஸ். அதாவது என்ன அப்படின்னு ஆகும் அப்படின்னா இந்த M சுற்றி எத்தனை எக்ஸ் பாண்ட்ஸ் இருக்குது? 3 எக்ஸ் பாண்ட்ஸ் இருக்குது. இங்கே HOH இந்த மாதிரி 3 மோல்ஸ் HOH இருக்குது இல்லையா? இந்த ஹெச்சும் எக்ஸும் சேர்ந்து HXஆ வெளியில் போயிடுவாங்க, ரைட்? ஸோ HXஆ வெளியில் போயிடுவாங்க. இந்த OHும் Mமும் சேர்ந்து MOH த்ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ளஸ் HX, ரைட்? ஸோ இது இந்த ஹாலஜன் இது வந்து என்ன ஹாலஜன்ஸ்? எஃப்ஆ இருந்ததுன்னா HF வரும், சிஎல்ஆ இருந்ததுன்னா HCl வரும், சம்திங் லைக் தட். ஸோ MOH ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து இப்போ நான் போரான் எடுத்துகிட்டு இதே ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் BOH3 இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆர்த்தோபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் என்னென்னு படிப்பீங்கன்னா H3BO3 அப்படின்னு படிப்பீங்க, ஆர்த்தோபோரிக் ஆசிட். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்த்தோபோரிக் ஆசிட் பேர்லேயே இதுக்கு தெரியுது ஆசிட் இதுக்கு பேர். ஸோ இட் இஸ் அன் ஆசிட். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கூடாது, இது வந்து இதில் வந்து 3 OH இருக்குது, H ப்ளஸ் புரோட்டான் டோனராக இருக்கும், இது வந்து பிரான்ஸ்டட் ஆசிடாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதுவீங்க H3 அப்படின்னு இருக்குதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 இருக்குது, அப்போது அதோடைய நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இஸ் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு தோணலாம் இது வந்து பிரான்ஸ்டட் ஆசிட் கிடையாது, இது புரோட்டான் டோனார் கிடையாது, இது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த BOH3 என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் BOH த்ரைஸ் என்ன எகெயின் இது என்னது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா இதை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 3 பாண்டுனா என்ன? 6 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். It will uptake one more OH minus and it will become BOH4 minus.
ஸோ இது ஏன் புரியுதா? இது என்ன அப்படின்னா என்ன ஆசிட் ஒரு ஹைட்ராக்சைட் குரூப்பை வந்து இது வாங்கிக்குது. மீன்ஸ் இந்த போரிக் ஆசிட் இஸ் அ லூயிஸ் ஆசிட், வீக் லூயிஸ் ஆசிட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் லூயிஸ் தியரி, ரைட்? ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து கேட்கலாம். அடுத்தது வந்து பார்க்கலாம் அலுமினியம். அலுமினியம் குளோரைடு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இது மாதிரி வந்து AlOH த்ரைஸ் ஃபார்ம் பண்ணுறதை விட இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அசிடிக் மீடியத்தில் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது this will undergo hydration. ஹைட்ராலிசிஸ் நடக்கிறத விட ஹைட்ரேஷன் நடந்துரும். H2O 6 times வந்து வந்துரும். சரி, இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மாலிகுல் இஸ் கோவலண்ட் இன் நேச்சர், பட் இந்த என்ன அப்படின்னு சொன்னால் அயானிக் இன் நேச்சர். இது அயானா மாறுறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஹையர் எலிமெண்ட்ஸ் எல்லாமுமே இந்த மாதிரி ஹைட்ரேஷன் நடக்கும். இது அயானிக்காக மாறுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜி, திஸ் ரியாக்ஷன் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். அங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏஎல்ல இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா ரிமூவ் ஆகுது. அதனால தான் இங்கே Al3+ இது எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஸோ ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன்னா நம்ம 13th குரூப் எலமெண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி ஆக்சைட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஃப் த ஃபார்மில் M2O3. ஸோ இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க, ஆக்சைட்னா 2 -2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக 2ன்னு எடுத்துக்கோங்க. மெட்டல் +3ல இருந்தாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, M2O3 யூ வில் கெட். ஸோ இதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறது. ஸோ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய நேச்சர் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து இந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் இல்லை ஆக்சைட்ஸ் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாம் அசிடிக்கா பேசிக்கா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஜென்ரலாக ஒரு ட்ரெண்ட் வந்து சொல்லித்தரேன். இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மெட்டல்ஸ் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பார்ப்பீங்க. மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாமுமே தே ஆர் பேசிக் இன் நேச்சர். டவுன் த குரூப் போகும்பொழுது மெட்டாலிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். எஸ் பிளாக்ல சொல்கிறேன். டவுன் த குரூப் போகும்பொழுது மெட்டாலிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும், நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்போது பேசிக் நேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரியே தான் நான் மெட்டல்ஸ்க்கு வருவோம். நான் மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாமே என்னது? ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே அசிடிக் இன் நேச்சர். ஸோ அசிடிக் இன் நேச்சர். டவுன் த குரூப் வரும்பொழுது நான் மெட்டல் என்னவா மாறிட்டே வரும்? மெட்டாலிக் கேரக்டர் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ அப்போது அசிடிக் நேச்சர்லேருந்து பேசிக் நேச்சர் டவுன் த குரூப் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் எங்கே வந்துச்சுனாலும் எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் இதுதான் ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா போரான் வந்து ஒரு நான் மெட்டல், அதனால் இது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸோட நேச்சர் என்னது? அசிடிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அலுமினியம் அண்ட் கேலியம், இவங்க 2 பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மெட்டலாய்டு. ஸோ இன்பிட்வீன் இருப்பாங்க இவங்க. ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடு வந்து ஆம்ஃபட்டரிக் இன் நேச்சர். ஸோ அசிடிக்காகவும் பிஹேவ் பண்ணும், பேசிக்காகவும் பிஹேவ் பண்ணும், ஆம்ஃபட்டரிக் இன் நேச்சர். அதே மாதிரியே இண்டியம் அண்ட் தாலியம் ஃபார்ம் பண்ணக்கூடியது பேசிக் இன் நேச்சர். ஏன்னா இவங்க என்ன அது டவுன் த குரூப் போயிட்டாங்க, அப்போ மெட்டாலிக் கேரக்டர் அதிகரிச்சுட்டே போயிடுச்சு. ஸோ தே ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ அசிடிக் பேசிக் நேச்சர் வச்சு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்படி கேட்டாலுமே இதுதான். நீங்கள் எங்கே என்னவா இருக்குது அந்த குரூப்பில் ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்குது, அப்போ டவுன் த குரூப் போகும்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அதுக்கு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி வர ஆரம்பிக்கும். மெட்டலாக இருந்ததுன்னா நான் மெட்டாலிக் வந்து அதிகரிக்கும், நான் மெட்டலாக இருந்ததுன்னா மெட்டாலிக் வந்து அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து நான் குரூப் 14 எலமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு குரூப்பாக உங்களுக்கு P பிளாக்ஸில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் பேஸ் பண்ணி சீக்கிரத்துலேயே நான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட